ஹேலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். பிசிக்ஸோட பேசிக்கே இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட போகாத அளவுக்கு சொல்லித்தரேன். நீங்க எப்பவாவது இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பவர்ஃபுல் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது அதோட கார்டு கொஞ்சம் சூடாகும். ஆனா உங்க ஃபோன் சார்ஜரோட கார்டு அந்த அளவுக்கு சூடாகிறதில்லையே. என்ன காரணம்? ரெண்டுமே வயர் தான். அப்போ என்னதான் வித்தியாசம்? இந்த கேள்விக்கு பதில் அந்த வயர்க்குள்ள போற கரண்ட்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, சோ கரண்ட்னா என்ன? டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனுக்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அதை ஒரு சூப்பர் சிம்பிள் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். என்ன நம்புங்க, இப்படி படிச்சா இந்த கான்செப்டை லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. சரி, இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்ட ஒரு டோல் பூத் டிராஃபிக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டோல் பூத்ல ஒரு நிமிஷத்துக்கு எவ்ளோ கார்ஸ் அந்த லைனை கிராஸ் பண்ணுதுன்னு தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம், சரியா? அதேதான் கரண்ட். எவ்ளோ சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ணுதோ அதுதான் கரண்ட். இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் கவனமா பாருங்க. இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம டோல் பூத்ல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கார் போகுதுன்னு கவுண்ட் பண்றோம். அதாவது அந்த ஃப்ளோவோட ரேட்டை பாக்குறோம். ஒவ்வொரு காரும் எவ்ளோ ஃபாஸ்டா போகுது, அதாவது அந்த காரோட ஸ்பீட நம்ம கணக்குல எடுக்கிறதில்ல. எலக்ட்ரிக் கரண்ட்டும் அப்படிதான். அது ஒரு ரேட் ஆஃப் ஃப்ளோ. எலக்ட்ரான்ஸோட ஸ்பீட் கிடவே கிடையாது. இத மனசுல லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த சிம்பிள் அனாலஜிய மனசுல வச்சுட்டு எக்ஸாம்ல எழுத வேண்டிய ஆஃபிஷியல் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனை பார்க்கலாம். இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே எழுதணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்டக்டர்ல ஒரு பாயிண்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை ஒரு யூனிட் டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட்ல எவ்ளோ எலக்ட்ரிக் சார்ஜ் தாண்டி போகுதோ அதுவே தான் எலக்ட்ரிக் கரண்ட். புரிஞ்சிருச்சா? அந்த டெஃபினேஷனோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் தான் இது. I = Q டிவைடட் பை T. இங்க I என்பது கரண்ட், அத ஆம்பேர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். Q என்பது சார்ஜ், அத கூலம்ஸ்ல சொல்லுவோம். அண்ட் T என்பது உங்களுக்கே தெரியும், டைம். அதை எப்பவுமே செகண்ட்ஸ்ல தான் எடுக்கணும். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும், சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. சயின்டிஸ்ட்ஸ் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் மூவ் ஆகுதுன்னு நினைச்சு கரண்டோட டைரக்ஷனை பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ்க்கு போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கும் கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்றோம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுது. அது நெகட்டிவ் சார்ஜ், சோ அது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். சோ ரெண்டு டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸாம்ல நம்ம எப்பவுமே கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஓகே, தியரி பத்தி பேசியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு குட்டி சிம்பிளான எக்ஸாம்ல வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போதான் இந்த கான்செப்ட் நல்லா கான்கிரீட்டா ஆகும். கேள்வி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு பாருங்க. ஒரு வயர்ல 2 ஆம்பியர்ஸ் கரண்ட் 5 மினிட்ஸ்க்கு ஸ்டெடியா ஃப்ளோ ஆகுது. அப்போ மொத்தமா எவ்ளோ சார்ஜ் அந்த வயர் வழியா போயிருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = Q/T. ஆனா நம்ம Qவை தான் கண்டுபிடிக்கணும். சோ ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். Q = I × T. சிம்பிள். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இங்க தான் 90% ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. டைமை பாருங்க, 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல டைம் எப்போவே SI யூனிட்ஸ், அதாவது செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும். சோ 5 மினிட்ஸை செகண்ட்ஸுக்கு மாத்தினா 5 × 60, 300 செகண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Q = 2 amperes into 300 seconds. So 2 × 300 is 600 and the final answer is 600 coulombs. ரொம்ப ஈஸி இல்லையா? பட் வெயிட், இந்த 600 கூலம்ஸ்னா எவ்ளோ பெரிய நம்பர்னு உங்களுக்கு தெரியுமா? அது சுமார் 3750க்கு அப்புறம் 18 0 போடணும். அவ்ளோ எலக்ட்ரான்ஸ். இப்ப புரியுதா? என்னதான் அந்த வயர்க்குள்ள இவ்ளோ எலக்ட்ரான்ஸ் போனாலும் நம்ம கரண்ட் என்ற ஒரு சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ல எவ்ளோ ஈஸி ஆக்குறோன்னு. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்க்கு வந்துட்டோம். நம்ம சைலண்ட் கில்லர்ஸா பார்க்க போறோம். அதாவது தெரியாமலே எக்ஸாம்ல மார்க்ஸை குறைக்கிற காமன் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் தப்பு, கரண்ட்னா எலக்ட்ரான்ஸோட ஸ்பீட்னு நினைக்கிறது. கூடவே கூடாது. கரண்ட்னா ஸ்பீட் இல்ல, அது ரேட். ஒரு செகண்ட்ல எவ்ளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், எவ்ளோ கூட்டம் கிராஸ் ஆகுதுன்னு பாக்குறது. நம்ம டோல் பூத் எக்ஸாம்பிள எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைனை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. கரண்ட் மெஷர்ஸ் how much charge passes per second,
not how fast it moves. சிம்பிளா சொல்லணும்னா எத்தனை பேர் போறாங்க, எவ்ளோ வேகமா போறாங்கன்னு இல்ல. ஓகே, அடுத்த காமன் டவுட் இதை நிறைய பேர் கேட்பீங்க. சார், ஸ்விட்ச் போட்டோன்னே லைட் எரியுதே, அப்போ எலக்ட்ரான்ஸ் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுதானே? தி ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி நோ. ஒரு லாங் பைப் ஃபுல்லா மார்பிள்ஸ் அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த எண்டில் ஒரு மார்பிளை உள்ள தள்ளுனா என்ன ஆகும்? அடுத்த செகண்டே அந்த எண்ட்ல ஒரு மார்பிள் வெளியா வரும், கரெக்டா? ஆனா நீங்க தள்ளுன அந்த மார்பிள் அந்த எண்டுக்கு போச்சா? இல்ல, அது கொஞ்சம் தான் நகர்ந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த மார்பிள் அது தள்ளியிருக்கும். அப்படி அந்த தள்ளுற ஃபோர்ஸ் தான் ஃபாஸ்டா டிராவல் ஆச்சு. வயர்லயும் அதே தான் நடக்குது. அந்த எலக்ட்ரிக் சிக்னல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். ஆனா அந்த இண்டிவிஜுவல் எலக்ட்ரான்ஸ் அது ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆமை வேகத்துல தான் ட்ரிஃப்ட் ஆகி வரும். இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? சரி, நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு குவிக் சம்மரி பண்ணிட்டு இந்த கரண்ட் டாபிக் எப்படி மத்த கான்செப்ட்ஸ் கூட லிங்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த கரண்ட் உருவாகிறதுக்கே காரணம் என்ன? நம்ம லாஸ்ட் யூனிட்ல படிச்ச பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ். வோல்டேஜ் இருந்தாதான் கரண்டே வரும். அடுத்த கனெக்ஷன், நம்ம அடுத்த பார்க்க போற ஓம்ஸ் லா, V = IRோட ஹார்ட்டே இந்த கரண்ட் தான். அதை புரிஞ்சுக்க கரண்ட் தேவை. ஃபைனலி, ஒரு வயரின் சூடாகுது, ஒரு பல்ப் ஏன் எரியுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் ஹீட், அதோட கால்குலேஷன்லயும் கரண்ட் தான் ஹீரோ. P = I²R. ஸோ பாத்தீங்களா, எல்லாம் இன்டர் கனெக்டட். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட ஃபைனல் சம்மரி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. கரண்ட்னா ரேட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ, ஃபார்முலா I = Q/T. 2. அதோட யூனிட் ஆம்பையர். 3. கன்வென்ஷனல் கரண்ட் டிரெக்ஷன் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அண்ட் ஃபைனலி 4. ஒரு சீரிஸ் சர்க்கியூட்ல கரண்ட் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம கரண்ட்னா ஒரு ஃப்ளோன்னு பார்த்தோம், ஒரு சார்ஜ் கூட்டும் போற மாதிரி. ஆனா அந்த வயருக்குள்ள இந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண, கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? இல்லையா? இந்த சார்ஜஸ் இப்படி ஃப்ரீயா போயிடுமா? இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். இதுக்கு பதில் தான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம், ரெசிஸ்டன்ஸ். See you there.